ஏன் தந்தை பெரியார் தான் போராடினாரா, வேற யாரும் போராடலன்றாங்க. 2000 வருடமாக வேதத்திற்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2000 வருஷத்துல மக்களாட்சி முறை என்று சொல்லி, அரசியல் சாசன ஆட்சி முறை என்று சொல்லி வந்த வரலாறு என்பது 47க்கு அப்புறம் தான் வந்தது. அப்பதான் கோர்ட் வருது, அப்பதான் போலீஸ் வருது, அப்பதான் அதிகார வர்க்கம் வருகிறது. இந்த அதிகார வர்க்கம், இது மாதிரியான போலீஸ், இது மாதிரியான கோர்ட், இது மாதிரியான அமைச்சரவை, இது மாதிரியான முதலமைச்சர், இது மாதிரியான கவர்னர், இதெல்லாம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுது இவை எல்லாம் இந்த உயர் சாதிகளின் கட்டுப்பாட்டிலே போய் நிற்க போகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த உடைத்து எறிந்தவர் தந்தை பெரியார் என்கிற காரணத்தால் சொல்கிறோம். தந்தை பெரியார் இதற்கு எதிர்த்து போராடியவர். வள்ளலார் போராடினார், திருவள்ளுவர் போராடினார். ஒரு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய காலகட்டத்திலும் அந்த போராட்டம் மிக முக்கியமானது, மாற்று கருத்து இல்லை. எங்கள் காலத்தில் எங்களுக்கு என்ன ஆட்சி முறை இருக்கிறதோ அந்த ஆட்சி முறையிலே நாங்கள் சிக்கி சீரழிந்து விடக் கூடாது என்பதற்கான போராட்டத்தை நடத்திய காரணத்தினால் தான் தந்தை பெரியாருக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம்.